சொல்லுவாங்கல்ல, உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊற வச்சது மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா ரொம்ப நேரம் ரொம்ப நாள் அப்படின்னதெல்லாம் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எந்த அட்மாஸ்பியர் வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் உடனே நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா திடன்கொள், உடனே திடன்கொள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்குமே ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஓடி போனான்னு வச்சுங்களேன், ஓடி போய் ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துட்டான்னு வச்சுங்களேன், விழுந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா சுத்தி முத்தி பார்த்துட்டு, சொல்லுங்களேன் சத்தமா சொல்லுங்க, உடனே எந்திரிச்சுவான். உடனே எந்திரிச்சு வலிக்கும், ஆனா நொண்டி நொண்டி தான் நடப்பான். என்னாச்சுன்னு கேட்டா ஒன்னும் இல்லை, அப்படியே தொடச்சிட்டு எதுவுமே இல்லை. ஆனா அங்க யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே அவனுக்கு உடனே அழுக வந்துடும், ஐயோ பார்த்துட்டாங்களே அப்படின்னு. அப்போ சின்ன பிள்ளைகளை போலதான் சில நேரத்துல சிலர் விழுந்தே கிடப்பாங்க. இந்த யாரெல்லாம் பொய்யா விழுறானோ அவன் எல்லாம் என்ன பண்ணுவான்னா எந்திரிக்கவே மாட்டான். இந்த குழந்தைகளையும் விழுறவங்க இருக்காங்க. சைக்கிள் ஓட்டுறான்னா ஓட்ட மாட்டான், ஓட்டிட்டு போய் டப்புக்குன்னு கீழே விழுந்தது மாதிரி நடிச்சுக்குவான். அவனை எழுப்பவே முடியாது. நடிக்கிறவனை யாரும் எழுப்ப முடியும்? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, விழுந்தவர்கள் விழுந்த வண்ணமாகவே அல்ல, கிடக்கிறவர்கள் கிடந்த வண்ணமாகவே அல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்திருக்கிற நஷ்டம் உண்மைதான், கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் திடன்கொள். உங்களுக்கு வந்திருக்கிற ஏமாற்றம் பெரியதுதான், கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் நீ திடன்கொள். நீ நம்பின காரியம் உனக்கு எதிராய் நிற்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் இந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் இந்த சிச்சுவேஷன் மத்தியிலையும் நீ திடன்கொள். கர்த்தர் சொல்லுகிறார் நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உலகத்தை ஜெயித்த ஜெயவேந்தர். கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க மட்டும் திடன் கொண்டீங்கன்னா நீங்க நிச்சயமாய் ஜெயிப்பீர்கள். நீங்க மட்டும் அந்த இடத்துல தைரியப்பட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்க ஜெயிப்பீர்கள். விழுந்தவன் எப்பொழுதும் விழுந்த வண்ணமாகவே கடக்கவே கூடாது. உடனே இப்ப நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே இந்த உலகத்துல எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் அப்படியே கடந்துட கூடாது ஆண்டவரே, நான் அப்படியே இருந்துட கூடாது ஆண்டவரே. சோ நீங்க சொன்ன வார்த்தையின்படி நான் எழும்பி நிற்கணும், நான் தைரியப்படணும். ஆனாலும் திடன் கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை சத்தமா ஆண்டவரே கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. அப்பா அந்த திடன் கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே நன்றி அப்பா, திடன் கொள்ளக்கூடிய ஒரு கிருபை எனக்கு உண்டாவதாக.